ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி டெல்லர். இன்னைக்கு நம்ம தி லாஸ்ட் லீஃப் பை ஓ ஹென்றி ஷார்ட் ஸ்டோரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் மொத்தம் 4 கேரக்டர்ஸ். ஜான்சி, அவங்களோட இன்னொரு நேம் ஜோனா, ஷூ, பர்மன், டாக்டர். ஜான்சியும் ஷூவும் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பர்மன் வந்து அவங்களோட கீழ் வீட்டில் இருக்க நெய்பர். நியூயார்க்கில் கிரீன்விச்ன்ற வில்லேஜில் நிறைய ஆர்டிஸ்ட் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்களாம். அதில் தான் நம்ம ஜான்சியும் ஷூவும் வாழ்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க வந்து 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. ஜான்சியும் ஷூவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். பர்மன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழ்கிறாரு. அவருமே ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். அப்போது வந்து நவம்பர் மாதமாக, அப்போ எல்லாமே ரொம்ப கோல்டாக இருக்கும் நியூயார்க்கில். ஸோ பனி பெஞ்சிட்ருக்கு. அப்போது அழியா விருந்தாளியாக அவங்க ஊருக்கு ஒரு டிசீஸ் வருது. என்ன டிசீஸ் பார்த்திங்கன்னா நிமோனியான்ற டிசீஸ். அது வந்து பலரையும் வந்து அட்டாக் பண்ணுது. நிறைய பேர் அதால் இறந்தும் போகிறாங்க. இந்த டிசீஸால் ஜான்சியும் பாதிக்கப்படுறா. ஜான்சி வந்து ரொம்ப படிக்கையே ஆகிடுறா. ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகிடுது. அப்போது அவள் பக்கத்தில் வந்து ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோ வழியாக அவள் ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கா. ஷூ வந்து ரொம்ப கவலைப்படுறா, ஜான்சிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளை பார்க்க வந்து டாக்டர் வராங்க. ஜான்சியை நல்லா டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஷூ ஒரு இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் பேசுகிறாரு. ஜான்சிக்கு வந்து அவங்க பொழைக்கிறதுக்கு வந்து 10ல் 1% சான்ஸ் இருக்குது. நான் மெடிக்கலால் சயின்ஸால் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ 100% நான் பண்ணிட்டேன். அவங்களோட வில் பவர் தான் இனிமே. அவங்களா முயற்சி பண்ணி நம்ம பொழைக்கணும்னு அவங்க வில் பவர் வச்சு தான் அவங்க தேடி வரணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. டாக்டர் சொல்லிட்டு போனோடனே ஷூ இன்னொரு ரூமுக்கு போயிட்டு ரொம்பவும் ஜான்சியை நினச்சி ஃபீல் பண்ணி அழுகுறா. ஜான்சி வந்து அவங்க கண்ணை நல்லா ஒய்டாக திறந்து வச்சுட்டு விண்டோவை பார்த்து ஏதோ ஒன்று எண்ணிட்டே வராங்க. 12, 11 அப்படி சொல்லிட்டு பேக்வேர்ட்லேருந்து எண்ணிட்டு வராங்க. அப்போது ஷூ வர என்ன பண்ணிகிட்ருக்கு, அங்கே என்றதுக்கு என்ன இருக்குது, வெறும் ஒரு எம்டியான ஸ்பேஸ் தானே இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜான்சி சொல்கிறா, அங்கே வந்து ஒரு ஐவி வைன் க்ரீப்பர் இருக்குது. அந்த க்ரீப்பர் வந்து ரொம்பவும் மோசமான கண்டிஷனில் இருக்குது. அதோட லீவ்ஸ்லாம் ஃபால் ஆகிட்டே வருது இந்த கோல்டு ஆட்டம் சீசனால் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்ன பண்ணுறது ஜான்சி, ஆட்டம் சீசனில் இலைகள்லாம் உதிரதா செய்யும் அப்படின்னு ஷூ ஜான்சி கிட்ட சொல்கிறா. ஜான்சி வந்து பொறுமையாக 6 அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் இலைகள் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே உதிருது. 3 நாளுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது 100 இலைகள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னு ஜான்சி ஷூ கிட்ட சொல்கிறா. அப்புறம் மறுபடியும் ஜான்சி 5 அப்படின்னு எண்றா. ஷூ கேட்குற, எதுக்கு நீ இப்போ இதை எண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜான்சி சொல்கிறா, இல்லை கடைசி இலை எப்போ உதிருதோ அப்போ நான் இறந்து போயிடுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜான்சி ஷூ கிட்ட சொல்கிறா. ஷூ வந்து ஜான்சிக்கிட்ட, இதெல்லாம் உனக்கு பைத்தியக்காரத்தனமாக இல்லையா, இப்படிலாம் எது கூடயும் உன்னோட லைஃப்பை மேட்ச் பண்ண முடியாது, இந்த மூட நம்பிக்கையானதெல்லாம் விடு அப்படின்னு ஜான்சி எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறான். அவளை வந்து டைவர்ட் பண்ண பார்க்குறா. நீ மேகசின்ஸுக்கு ட்ராயிங் வர அப்படிலாம் நிறைய சொல்லி அவளை மோட்டிவேட் பண்ணுறா. ஆனால் அப்போ கூட ஜான்சி வந்து ஒரு மைண்ட் இல்னஸ்லேயே இருக்காங்க. ஷூ வந்து ஜான்சி கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து கண்ணை மூடிட்டு தூங்க ட்ரை பண்ணு. நீ அந்த விண்டோக்கிட்ட உன் கண்ணை கொண்டு போகாத. நீ அந்த விண்டோவே பார்க்காத, அந்த சைடே திரும்பாத. உன் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க ட்ரை பண்ணுன்னு ஷூ வந்து ஜான்சி ரொம்ப மோட்டிவேட் பண்ண வராங்க. ஷூ என்ன பண்ணுறாங்க, அவங்க நெய்பரான பர்மன் கிட்டே எதனாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. பர்மன் வந்து ஒரு ஓல்டான ஆர்டிஸ்ட்டு தான். அவரை வந்து ஃபெயிலியர் ஆஃப் ஆர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய ஆர்ட் வரைஞ்சிருப்பார். அது எதுவுமே ஃபேமஸ் ஆகிருக்காது. அவர் வந்து சும்மா அவருக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. பெயிண்டர்ஸ்க்கெலாம் போயிட்டு மாடலாக நிற்கிறது, மாடலாக சர்வ் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு மாஸ்டர் பீஸான ஆர்ட்டை வரையணும்னு ரொம்பவே ஆசை. பர்மன் பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷமாக ஒரு கேன்வஸை பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருப்பார். அப்போ ஷூ வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து நீங்கள் ஒரு பெயிண்ட் பண்ணி தர முடியுமா, லீஃப் வந்து ஃப்ளோட் ஆகுற மாதிரி அப்படின்னு ஹெல்ப் கேட்பாங்க. பர்மனும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஜான்சிக்கு வந்து பே ஆஃப் நேப்பிள்ன்ற ஒரு ஆர்ட்டை வந்து வரையணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ ஷூ என்ன சொல்லுவான்னா, நீ வந்து அந்த பே ஆஃப் நேப்பிள் வரையிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ போ, நீ வேறு ரூம், நீ எதுவும் நினச்சிக்காம விண்டோ சைடே பார்க்காம உன்னோட வேலையை பாரு, இல்லைன்னா தூங்கு அப்படின்னு சொல்லி ஷூ ஜான்சியை அனுப்புவாள். ஜான்சி அப்போ கூட ஷூ பேச்சை கேட்காம விண்டோ வழியாக பார்ப்போம். அப்போ பார்த்தா ஒரே ஒரு ஐவி வைன் க்ரீப்பரோட லீஃப் மட்டும் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு லீஃப் மட்டும் தொங்கிட்டுருக்கும். அதை பார்த்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லைனா ஒரு நாளில் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு ஜான்சி வந்து அவளுக்குள்ளேயே ஒரு இதை நினச்சிக்கிட்டு படுத்து தூங்க ஆரம்பிப்பாள். அப்போ வந்து ஷூவும் பர்மனும் அவள் தூங்கிட்டுருக்க நேரம் அப்ஸ்டேஸில் ஏறி
ஒரு ஏணி போட்டிருப்பாரு. ஏன்னா, அது ஒரு 20 அடி தூரத்தில இருக்கும். அந்த ஜான்சி எங்கேருந்து ஒரு செவுர பார்ப்பாங்களோ, அந்த செவுரு வந்து அவங்க பார்க்குற இடத்துலேருந்து 20 அடி மேல இருக்கும். ஸோ, ஒரு ஏணி போட்டுட்டு கையில ஒரு லேண்டன் விளக்க புடிச்சுக்கிட்டு, லேண்டன் விளக்குனா நம்மளுக்கு தெரியும்ல, அந்த பெட்ரோமாஸ் லைட்டு. அந்த விளக்க புடிச்சுக்கிட்டு, பர்மன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வரைய ஸ்டார்ட் பண்ணுவாரு. மறுநாள் ஜான்சி எழுந்த வேலையா விண்டோவ தான் பார்ப்பா. விண்டோவ பார்த்துட்டு அந்த ஒரு லீஃப் இருக்கிறத பார்ப்பா. இவ்ளோ புயல், மழை, பனிப்பொழிவுலயும் இந்த ஒரு லீஃப் மட்டும் எப்படி எதிர்த்து போராடி இருந்துச்சு அப்படின்னு ஜான்சி கிட்ட கேட்பா. ஜான்சி சொல்லுவா, "அதுதான் லைஃப். நம்பளும் இதேமாரி எல்லாத்துலேயும் புயல், நம்மளுக்குன்னு எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி வாழணும்." அப்படின்னு ஜான்சிக்கு ஷூ ஒரு ஹோப் குடுப்பா. அப்போ ஷூ சொல்வா, "அந்த இலையே இவ்வளோ இதுலேயும் தாங்கி வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்கும்போது, என்னால வாழ முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சிக்குள்ள ஒரு ஹோப் வரும். அப்புறம் டாக்டர் வந்து ஜான்சிய செக் பண்ணி பார்த்துட்டு, "அவ டேஞ்சர்லேருந்து தப்பிச்சிட்டா. அந்த டேஞ்சர் கண்டிஷன்லாம் அதுலேருந்து அவ மீறி வெளிய வந்துட்டா. அவளுக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷனலான ஃபுட்டெல்லாம் குடுத்து, இன்னும் கொஞ்சம் அவள தேத்துங்க." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுவாரு. அப்புறம் டாக்டர் கீழ் ஃப்ளோருக்கு போயிட்டு, "பர்மன் இறந்து போயிட்டாரு." அப்படின்னு சொல்வாரு. பர்மன் வந்து அந்த பனி, புயல், மழையில நின்டு கஷ்டப்பட்டு ஒரு டிராயிங்க வரைஞ்சு, அவருக்கு வந்து நிமோனியா அட்டாக் ஆயிடும். அதனால 2 நாள் அவரு வந்து உடம்பு முடியாம இருந்து இறந்து போயிடுவாரு. ஷூ வந்து ஜான்சி கிட்ட சொல்லுவான், "உனக்காக தான் பர்மன் இறந்து போயிட்டாரு. அவர் வந்து மாஸ்டர் பீஸான ஒரு டிராயிங்கும் அவர் கடைசியா ஆசைப்பட்ட மாரி அதையும் வரைஞ்சிட்டாரு. அந்த மாஸ்டர் பீஸான டிராயிங் தான் த லாஸ்ட் லீஃப். உனக்காக தான் அவர் இத பண்ணாரு." அப்படின்னு ஜான் அ ஷூ வந்து ஜான்சி கிட்ட சொல்லுவாங்க. அப்பதான் ஜான்சிக்கு புரியும், அவங்க எவ்வளோ ஒரு மடத்தனமா, இடியட்டா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வராங்கன்னா, மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு பெரிய ஹோப் இருக்கணும். ஹோப் இருந்தாலே எத வேணா சாதிக்கலாம். பை ஓ. ஹென்றி. இந்த மாரி நெறைய ஸ்டோரீஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாரி ஸ்டோரீஸ் வேணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரீஸ்லாம் பண்ணுவேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்டோரி டெல்லர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.